தொகுதி கண்ணோட்டத்தில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். தலைநகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த தொகுதி கடந்த 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. வடசென்னை தொகுதி போல் இதுவும் திமுகவின் கோட்டையாகும். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவின் தயாநிதி மாறன். இந்த தொகுதியின் வாக்காளர் எண்ணிக்கை 13,43,167 ஆகும். ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை இது உள்ளடக்கி இருக்கிறது. உலகின் மிக நீளமான மெரினா கடற்கரை, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் நினைவிடங்கள், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள், அரசு பொது மருத்துவமனைகள் போன்ற நகரின் மிகப்பெரிய அடையாளங்கள் அனைத்தும் இந்த தொகுதியில் தான் இருக்கின்றன. படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதிகளும் இதுவும் ஒன்று. இங்கு வசிப்பவர்களில் பெரும்பாலானோர் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலை பார்ப்பவர்கள் தான். இதுபோக ஏராளமான வணிக நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இங்கு அமைந்திருக்கின்றன. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மறைந்த முரசொலி மாறன் தொடர்ந்து 3 முறை இங்கு வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி இருக்கிறார். முரசொலி மாறனுக்கு பிறகு அவரது மகன் தயாநிதி மாறன் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி இருக்கிறார். அந்த வகையில் மத்திய அமைச்சர்களை உருவாக்கிய தொகுதி மத்திய சென்னை என்ற பெயரும் இதற்கு உண்டு. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தயாநிதி மாறன் மீண்டும் இங்கு வெற்றி பெற்றார். இதில் முதல் முறையாக தனித்து களமிறங்கிய மக்கள் நீதி மையம் சுமார் 92,000 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி சுமார் 30,000 வாக்குகளையும் பெற்றன. எழும்பூர் ரயில் நிலையம் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்படும் நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையமும் நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்பது சென்னை வாசிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. விஐபி தொகுதியாக இருக்கும் போதிலும் ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள் வெள்ளத்தின் பிடியில் சிக்கி மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்துகின்றன. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சென்ட்ரல், பூக்கடை, கொத்தவால் சாவடி, பாரிமுனை போன்ற பகுதிகள் கடும் மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளாக இருப்பதால் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே மாறிவரும் சமூக சூழலுக்கு ஏற்ப மத்திய சென்னை தொகுதியில் பல புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். இத்தொகுதியில் இந்த முறையும் திமுக சார்பில் தயாநிதி மாறன் போட்டியிடும் நிலையில் அதிமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக இங்கு களமிறங்கி இருக்கிறது. இதேபோல் பாஜகவின் வினோஜ் செல்வம், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் கார்த்திகேயன் ஆகியோரும் களத்தில் இருக்கிறார்கள். கடந்த மழை வெள்ளத்தின் போது தயாநிதி மாறன் திறம்பட பணியாற்றியதை மறக்க முடியாது என தொகுதி மக்கள் நன்றி உணர்வோடு கூறுகின்றனர். அவரை அடிக்கடி தொகுதியில் பார்க்க முடிகிறது என்றும் கூறுகிறார்கள். திமுகவின் சொந்த பலம், கூட்டணி கணக்கு ஆகியவற்றை எல்லாம் வைத்து கூட்டி கழித்து பார்க்கையில் தற்போதைக்கு திமுகவே இங்கு முந்துகிறது. அடுத்ததாக நாம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி தொடர்பான தற்போதைய கள நிலவரத்தை பார்க்கலாம். கடந்த 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி தமிழகத்தின் அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளுள் ஒன்று. பேரறிஞர் அண்ணா, டி கிருஷ்ணமாச்சாரி, முரசொலி மாறன், ஆர் வெங்கட்ராமன், வைஜெயந்தி மாலா, டி.ஆர். பாலு போன்ற பிரபலங்களை தேர்வு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய பெருமை கொண்டது இந்த தொகுதி. இதற்கு முன்பு இங்கு திமுகவை அதிகபட்சமாக 9 வெற்றிகளை பெற்றிருப்பதால் இன்றளவும் கட்சியின் மற்றொரு கோட்டையாக இது திகழ்கிறது. 100% படித்தவர்களை கொண்ட தொகுதி என்ற சிறப்பும் இதற்கு உண்டு. தற்போது இந்த தொகுதியின் உறுப்பினராக இருப்பவர் திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில மாற்றங்களுடன் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக திகழ்கிறது தென் சென்னை. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 20,07,816 ஆகும். ஆண்களை விட அதிகமாக இருக்கும் பெண் வாக்காளர் எண்ணிக்கை மட்டும் 10,13,000 ஆகும். தொகுதி மறுவரையறைக்கு பிறகு கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் 3,08,567 வாக்குகளை பெற்று வாகை சூடினார். அதற்கு அடுத்த தேர்தலிலும் அதிமுகவை இங்கு வெற்றி பெற்றது. அக்கட்சியின் ஜெயவர்தன் சுமார் 4,38,000 வாக்குகள் பெற்று முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2019இல் நடைபெற்ற தேர்தலில் இத்தொகுதி மீண்டும் திமுக வசமானது. அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் சுமார் 5,64,000 வாக்குகளை பெற்று வாகை சூடினார். தனித்து போட்டியிட்ட கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 1,35,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இதேபோல் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிட்டு 50,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது. மிக பெரும் வர்த்தக நிறுவனங்கள், பிரபல கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் இந்த தொகுதியில் வானுயர்ந்த அடுக்குமாடி கட்டடங்களுக்கும் பஞ்சமில்லை. ஜவுளி மற்றும் தங்க நகை கடைகளுக்கு பெயர் போன தியாகராய நகர், ஆசியாவின் 2வது பெரிய கோயம்பேடு காய்கறி சந்தை, தரமணி திரைப்பட நகரம் போன்றவை இத்தொகுதியின் முக்கிய அடையாளங்களாகும். அது மட்டுமின்றி தமிழக ஐடி துறையின் மிக பெரும் அடையாளமான டைடல் பூங்கா உட்பட ஏராளமான ஐடி தொழில் நிறுவனங்களும் இங்குதான் நிறைந்திருக்கின்றன. சாந்தோம், பெசன் நகர், அடையாறு, திருவான்மியூர், கிழக்கு கடற்கரை சாலை,
OMR சாலை ஆகிய பகுதிகளில் இன்றளவும் தீர்க்கப்படாத பெரும் பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெருக்கடியாகும். இதேபோல் பெருங்குடி குப்பைமேடு அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதும் மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே நேரம் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், புதிய வசதிகள், பொது சேவைகள் போன்றவை தொகுதி மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியனை களம் காணுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட ஜெயவர்தன் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கும் தமிழிசை பாஜக சார்பிலும், தமிழ்ச்செல்வி நாம் தமிழர் கட்சி சார்பிலும் போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இத்தொகுதியில் திமுக பலமாக இருக்கும் நிலையில் கூட்டணி பலமும் சேர்ந்திருப்பதால் இங்கு திமுகவை மீண்டும் வாகை சூட காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.